வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய சுற்றுலா தகவல் திருச்சியைச் சேர்ந்த திருமதி அகிலாண்ட நாகேஸ்வரி அவர்களுடைய ஜிகேஆர் குரூப்ஸ் வழங்கக்கூடிய ஆல்ரவுண்டு ஆன்மீக யாத்திரை. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. அது என்ன சார் ஆல்ரவுண்டு ஆன்மீக யாத்திரை? அதாவது சென்னையிலிருந்து புறப்பட்டு அப்படியே டெல்லி ரூட்டில் ஆக்ரா, மதுரா, கோகுலம், பிருந்தாவன், அதைத் தொடர்ந்து அப்படியே நைமிசாரண்யம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருந்து அயோத்தி ராமர் கோவில் தரிசனம், அதை முடிச்சுட்டு அங்கே இருந்து திரிவேணி சங்கமம் அலகாபாத், சித்தாமடி மற்றும் சித்திரக்கூடம் என்று சொல்லக்கூடிய ராமரும் சீதையும் வந்து படையில் சென்ற அந்த ஏரியாவும் நாம் தரிசனம் பண்ண போகிறோம். அங்கிருந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய போகிறோம். அதன் பிறகு கயா வந்து அங்கேயும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிச்சுட்டு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு பைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நாம் தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஹவுரா வர போகிறோம். ஹவுரா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து பூரி ஜெகநாத் தரிசனம் பண்ண வரப்போகிறோம். அதாவது புவனேஸ்வர் வந்து பூரி ஜெகநாதர் தரிசனம் பண்ணிட்டு அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து சென்னைக்கு திருப்பி வர போகிறோம். ஸோ இது வந்து டெல்லி ரூட் வழியாக போயிட்டு அப்படியே கல்கத்தா ரூட் வழியாக திரும்பி வர போகிறோம். ஸோ அதனால் போகிற வழியுள்ள அத்தனை ஊர்களையும் நாம் ஆன்மீக பயணமாக பார்க்க இருக்கிறோம். ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 14/8/2026, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தொடங்குது. அதே ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நிறைவடையுது. 15 நாட்கள் கொண்ட சுற்றுலா. காரணம் என்னென்னா, ஒரே ட்ரிப்பில் இந்த காசி ஏரியாவும் சுற்றி பார்க்க போகிறோம், இந்த மதுரா ஆக்ராவும் சுற்றி பார்க்க போகிறோம், பூரி புவனேஸ்வர் கல்கத்தா அதையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரே சுற்றுலாவில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 ஜோதிர்லிங்கம், 4 திவ்ய தேசம் மற்றும் 9 சக்தி பீடம், இவ்வளவற்றையும் இந்த 15 நாட்களில் சுற்றி பார்க்க போகிறதுனால தான் இது ஒரு ஆல்ரவுண்டு ஆன்மீக யாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இதற்கான கட்டணம் பார்த்திங்கனாக்கா 21,000. இந்த கட்டணத்தில் 4 ட்ரெயின்களில் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்துடும். உங்களுக்கு தேர்ட் ஏசி வேணும்னா அதுக்குரிய கூடுதல் கட்டணம் செலுத்தி தேர்ட் ஏசியாக மாற்றிக்கலாம். 3 வேளை சைவ உணவு அனைத்து இடங்களிலும் வழங்கப்படும். அதாவது ட்ரெயின் பயணத்தின் போதும் சைவ உணவு வழங்கப்படும். தங்குவதற்கு 4 நபர்களுக்கு ஒரு அறை வீதம் வழங்கப்படும். உங்களுக்கு குறைந்தபட்ச நபர்களுக்கான அறை தேவைப்பட்டால் அதுக்குரிய கூடுதல் கட்டணம் செலுத்தி 2 அல்லது 3 நபர்களுக்கு ஒரு அறை வீதம் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாது நீங்கள் ஆக்ராவில் இறங்கினதுலேருந்து மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கெல்லாம் ஏசி பஸ் இந்த கட்டணத்தில் அடங்கிடும். சென்னையிலிருந்து புறப்பட்டதிலிருந்து சென்னை வந்து சேரும் வரை உங்கள் உடனேயே தமிழ் கைடு உங்கள் கூட இருப்பார். முன்பணம் மட்டும் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள். 60 நாட்களுக்கு முன்பு டிக்கெட் புக் செய்தாக வேண்டும். ஆகஸ்ட் மாதம் சுற்றுலா பயணம் என்றாலும் நாம் வந்து ஜூன் மாதத்திலேயே டிக்கெட் ரிசர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. உடனடியாக கீழ்கான நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். சுற்றுலா பற்றிய முழு தகவலையும் நமது ட்ரிப்கார்ட் 360லையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.